ஐபிஎல் இன்று நடைபெறும் 3வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோத உள்ள நிலையில் போட்டியின் தொடக்க விழாவில் இசையமைப்பாளர் அனிருத் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் கிரிக்கெட் விமர்சகர் மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா தொடங்கியிருக்க நிலையில் வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க சார். இப்போ நடக்க போற ஐபிஎல்ல இது பேட்டிங்க்கு சாதகமா இருக்குமா இல்ல பவுலிங்க்கு சாதகமா இருக்குமா சார்? டோட்டல் ஐபிஎல் எல்லாமே பேட்டிங்க்கு மட்டுமே சாதகமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டா இந்த ரன் ஒரு பேட்டிங்கான விக்கெட்டுகளை தான் தயார் பண்ணியிருக்காங்க. ஒரு என்டர்டெயின்மெண்டா இந்த டோர்னமெண்ட் போகணும் அப்படின்னா மேக்சிமம் ரன் அடிக்கிற மாதிரி விக்கெட்டுகளை தான் எல்லாருமே வைப்பாங்க. 200 ரன்னுங்கிறது சர்வசாதாரணமா அடிக்கக்கூடிய ஸ்கோர்களா இருக்கு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா. சென்னை ரசிகர்கள் எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. இப்போ இதுல சென்னை அணி வெற்றி பெற எவ்வளவு வாய்ப்பு இருக்கு சார்? 50-50 என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டிங் சைடு வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். நல்ல ஸ்ட்ராங்கான பவுலிங் லைனப்ப நம்ம சென்னை வச்சிருக்கோம். அதனால இந்த போட்டி 50-50 தான். எப்பவுமே எந்த சென்டர்ல இந்த மேட்ச் நடந்தாலும், சென்னை மும்பை மேட்ச் நடந்தாலும் மேட்ச் இழுபறியாவே போயிட்டு இருக்கு. ஒரு டைம் இவங்க ஜெயிச்சாங்கன்னா ஒரு டைம் அவங்க ஜெயிப்பாங்க. இந்த டோர்னமெண்ட்டை யாரு வின்னிங்கோட தொடக்க போறாங்கிறத இந்த கேள்வி. ஓகே சார். இப்போ சென்னை ரசிகர்கள் ஆர்வமா எதிர்பார்க்கிற தோனியோட ஆட்டம் எப்படி இருக்கும்? அவர் போட்டி முழுவதும் விளையாடுவாரா அல்லது இம்பாக்ட் பிளேயரா களமிறங்குவாரா? போட்டி முழுவதும் கண்டிப்பாக அவர் களமிறங்குவார். இம்பாக்ட் பிளேயரா அவரை வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னாட்டா அவர் கிரவுண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் டீமுக்கு ஒரு பலமே. எவ்வளவு நிறைய ரன் வந்துட்டு இருந்தாலும் தோனி உள்ள இருந்தாருன்னா மேட்ச் எந்த சூழ்நிலையிலையும் மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர். உள்ள ஃபீல்டிங் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில ரன் கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா வகையான யோசனையிலையும் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு அவருக்கு இருந்து கொடுப்பார். அதனால அவர் உள்ள இருப்பார் கண்டிப்பாக. சரி, இப்போ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு நடக்கிற எல்லா ஐபிஎல் தொடரோட முதல் போட்டியிலுமே தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. இந்த முறையும் அது தொடரும். இதையே எங்கிட்ட சொன்னோம்னா அது உறுதியா நடக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க வின்னோட தொடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். வின் பண்ணிடுவாங்கன்னு நம்புறேன். இந்த மேட்ச்ல சென்னையை விட அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அந்த காரணத்தினால நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் ஹோம் கண்டிஷன். சென்னை எப்பவுமே பவுலிங் சாதகமா தான் நம்ம வச்சிருப்போம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம சரியா பந்து வீசோம்னா நம்ம இந்த மேட்ச் நம்ம கைக்கு கொண்டு போயிடலாம். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமும் நடந்த 2 ஒயிட் பால் ஐசிசி டோர்னமெண்ட்லையுமே ரோஹித் சர்மா ஆட்டம் அதிரடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணியில அவரோட ஆட்டம் எப்படி இருக்கும் சார்? அதே மாதிரி எதிர்பார்க்க கண்டிப்பா அதிரடியா தான் இருக்கும். கண்டிப்பா அதிரடியா ஆடக்கூடிய பிளேயர். அதனால அவர் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கக்கூடியதான் மேட்சை நல்ல ஸ்கோருக்கு எடுத்துட்டு போகுது. அதனால அவர் கடமை எப்பவும் போல அவர் அடிக்க ஆரம்பிச்சிடாரு. வந்தோடனே கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல்ல கிரிக்கெட் ஆடும். சார், இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அஸ்வின் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்ல கலையரங்க இருக்காரு. அவரோட ஆட்டம் எப்படி இருக்கும் சார்? அவரோட ஆட்டம் சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. சென்னை எப்பவுமே ஸ்பின்னர்ஸ் பேரடைஸா இருக்கு. அதனால அஸ்வின் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு இம்பாக்ட் உருவாக்குவார். நல்ல இம்பாக்ட். அஸ்வின், ஜடேஜா இவங்கெல்லாம் நல்ல சப்போர்ட்டோட பவுலிங் யூனிட் நல்லா இருக்கு. ஓகே சார். இப்போ இந்த சீசன்ல சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஜொலிப்பாங்க சார்? சச்சின், ரவீந்திரா, தோனி, ரவீந்திர ஜடேஜா, ருத்ராஜ் கெய்க்வாட், அஸ்வின், ராகுல் திரிபாதி இவங்க எல்லாம் நல்லபடியா விளையாடும். ஓகே சார், உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.